ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாப்பி மதர்ஸ் டேங்க. நேற்று நைட்டே அரிசி ஆட்டுறதுக்காக 2 வகையான தோசை மாவுக்குமே ஊற வச்சாச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோள மாவு இந்த டைம் ஊற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எப்போ பாரு அரிசி உளுந்து போட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றமே கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டுங்க. இந்த டைம் வெள்ளைச்சோளமும் சேர்த்து போட்டு ஆட்டியாச்சுங்க. டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ டம்ளர் 2 விஸ்கி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எனக்கு டீக்கு நேரமே சரியில்லைங்க. டீ வைக்கிறது, எல்லா வேலையும் முடிக்கிறது, ஆடுறது இப்படியே போயிட்டுருக்குதுங்க. சரி, ஒவ்வொன்றா வேலையை அப்படியே டக்குன்னு முடிப்போம். ஞாயிற்றுக்கிழமையானால் நம்மளுக்கு அன்றைக்கி தாங்க வார லீவுங்கிறதுங்கிறதே கிடையாது. 6 மணிக்கு எழுந்திரிச்சா 10 மணி வரைக்கும் அப்படியே ரொட்டீன் ஷிஃப்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறதுங்க. சோளமாவு எல்லாமே ஒரு பக்கம் இந்த பக்கம் அரைச்சி ஆட்டிட்டுங்க. இருந்தாலும் வாய் நமங்குதே போய் ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு எங்கள் மாமனார்ட்ட கேட்டேன். சரின்னு அவரு போய் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. அப்படியே எங்கள் வீட்டு குட்டியும் கூட சேர்த்து அனுப்பிவிட்டாச்சுங்க. இருந்தால் நம்மளை வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவர் கூடயே வச்சு தாட்டி விட்டாச்சுங்க. நம்ம ஒரு வேலையை எல்லாத்தையும் அரைச்சது எல்லாத்தையுமே எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சுங்க. எங்கள் வீட்டு உளுந்துக்கு இன்றைக்கி புஷி ஆயிடுச்சுங்க. நேற்று ஃப்ரிட்ஜில் எடுத்து ஊற வச்சதுங்காட்டி நல்லா புஷ்டியாக வந்துருச்சுங்க. 1 கப்பு வரது இந்த டைம் 1.5 கப்பு வந்துருச்சுங்க. பார்த்தா ஒரு இதை கழுவிட்டு வரக்கு அனுப்புனா நம்ம காக்காய்க்கு சோறு போட்டுருக்குறாருங்க மேடமு. அதையும் ஒரு வழியாக தாட்டி விட்டு அவகிட்ட இருந்து பிடுங்கி நேர்க்களவு கழுவி கொடுத்தாருங்க எங்கள் மாமனார். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பார்த்தா காக்காயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு வந்து நான் என்னமா பண்ணுறதுன்னு அடுத்து வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாளுங்க. இதுக்கு தான் தாட்டி விட்டு அவரு கூடயே நான் மறுபடியும் திரும்ப நம்ம வேலையை டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. வா, உனக்கு வேலை தான் வேணும் தரவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டுங்க. இந்த பண்ணு யோகாவை பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டு வந்துட்டேனுங்க கிச்சனாண்ட. சரி, பண்ணுதா பண்ணலையான்னு பார்த்துட்டு இருந்தேங்க. அப்பப்போ சரி பார்த்தா புள்ள ரொம்ப நல்ல வழியாக பண்ணிட்டு இருக்குதுங்க. நம்ம உள்ளக்கு இதெல்லாம் அத்துப்படிங்க. அப்பப்போ போர் அடித்தா நாங்கள் யோகா தாங்க பண்ணுறது. எங்கள் வீட்டில் மட்டும் போர் அடித்தா டிவி போட்டுவிட்டு 15 நிமிஷம் யோகா போட்டுவிட்டுமா நான் பண்ணுறேன் அப்படின்றதுங்க. இன்றைக்கி மாட்டிடுச்சுங்க கிளி. அப்படியே தூக்கி கொண்டு ஓட்டுந்தா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய் நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க. ஒரு வழியாக 10 மணிக்குள்ளே வேலையை முடிப்போம், அம்மாவுக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லி போட்டுங்க. சரின்ட்டு இப்போ பிள்ளைய இங்கிட்டால் விட்டு போட்டு அங்கிட்டால் நம்ம வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. மேடம் அதெல்லாம் பர்ஃபெக்டாக தாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் பார்த்தாங்க வச்சேன். ஈஸியாக கிரேவி மாதிரி வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கே ஆகிட்டாக வாச்சுன்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஃபுல் நைட் போயிட்டு காலையில் 10 மணி ஆயிடுச்சுங்க. வரக்கறனால ஒரே இதாக வச்சு விட்டு நம்மளும் அம்மா கூட்டிகிட்டு போகிற கலவாக இருக்குது. மறுபடியும் மதியானம் செய்ய வேண்டியது இல்லைன்ட்டு நம்ம வேலையை கடன் செஞ்சு முடிச்சாச்சுங்க. நம்ம முடிக்கவும் எங்கள் வீட்டில் ஒரு வரவும் கரெக்டாக இருந்துச்சுங்க. சரி, சோத்தை வச்சுட்டு சோறு முட்டை கிரேவி வச்சுட்டுங்க, ரசத்தையும் வச்சுட்டு கரெக்டாக எல்லாம் எடுத்து வைக்கவும் எங்கள் வீட்டில் ஒரு வரவும் கரெக்டாக இருந்துச்சுங்க. சரின்னு அவரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சுங்க. சாப்பாட்டு போட்டு பார்த்தா அவருக்கு டிவி போட்டு பதவியேற்புலாம் போயிட்டுருக்குது சிஎம்க்கு அப்படின்னாருங்க. என்னடான்னு பார்த்தா போயிட்டுருக்குதுங்க. என்னதான் இருந்தாலுமே எந்த கட்சியாக இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று நடக்குது, நம்மளுக்கு சிஎம்மாக ஒருத்தங்க ஒரு பதவியேற்புலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அதையும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மனசு குழுந்தாங்க இருக்குது. எது நடந்தாலும் நன்மைக்கேங்க. நமக்கு நல்லது செஞ்சால் போதுங்க. எல்லாத்துக்கிட்டேருந்து டிவி பிடுங்கிட்டு சரின்னு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம டிவி போட்டு உட்காரலான்னா எங்கள் வீட்டு